நீ ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் ஒருத்தன் பிரசங்கித்தவன் சபிக்கப்பட்டவன். இவங்க வேறொரு சுவிசேஷம்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒரிஜினல் சுவிசேஷம் இதில் இருக்கு. இதில் உள்ளபடி கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே அவன் சொல்லிட்டு போனான்னா அவன் நல்ல சுவிசேஷகன். இது இல்லாமல் சுவிசேஷம் மாதிரி வேறொரு சம்பந்தம் இல்லாமல், பைபிளுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஏசு சொல்லுகிறார்னு இப்போ பேசுகிறார், இப்போ வர்றார், இப்போ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சான்னா அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறான். அவன் யார்? சபிக்கப்பட்டவன். அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி உள்ள போதர்கள் முழுவதும் வேறொரு சுவிசேஷம் தான் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷமே கிடையாது. ஏற்பாட்டில் தான் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம்,